ஸோ அப்போ சுகர் வந்து எக்ஸஸான சுகர் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லதான்னா, ஸோ அந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் நான் குடிக்கிறேன் டெய்லி சுகர் போட்டு அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த ஏபிசி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த ஜூஸும் குடிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஜூஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குமானா, ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னா ஓகேங்களா. செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பாடியில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஜூஸ் குடிக்கணும், நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜூஸ்லேயே வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்துட்டு ஏபிசி ஜூஸ். இந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சா ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, பாடிக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த ஏபிசி ஜூஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக பிவி ராஜன் சாரும் வந்திருக்காரு. ஹாய் சார். ஹலோ மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், நிறைய ஜூஸஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஏபிசி ஜூஸ் அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ஜூஸாவே இருக்கு. இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, நம்ம பாடிக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏபிசி ஜூஸ் என்னதான் சார் பண்ணும்? இதோட பர்பஸ் என்ன சார்? நிறைய ஜூஸஸ் வந்து இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ ஏபிசி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட், இந்த மூணுமே அதில் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸஸ் தான், நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் உள்ள ஒரு ஃபுட்டு தான். ஓகே. ஸோ அதை மூணையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் பண்ணாங்க, எப்படி இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாது. பட் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சு, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எல்லாமே நேச்சுரல் ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஜூஸில் வந்து நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் நல்லது தான் நடக்கும். ஸோ அதனால எந்த ஒரு டேமேஜஸும் நடக்காது. ஸோ அதனால எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம். இப்போ நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஏபிசி ஜூஸ், ஏன்னா இது ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு அவங்க தான். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏபிசி ஜூஸ் தான் வந்துட்டு குடிக்கிறோம் அப்படின்ற அவங்க டயட் இதில் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன ஸ்பெஷலாக இந்த ஏபிசி ஜூஸ்ல இருக்கு சார்? ஆக்சுவலாக ஏபிசி ஜூஸ்ல வந்து அதை எப்படி செஞ்சு குடிக்கிறாங்க அப்படிங்கிறதா மேடம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட், அது வந்து ஒரு நேச்சுரலாக அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஓகேங்களா. பீட்ரூட்டும் வந்து ஓரளவு நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் அது பீட்ரூட் பச்சையாக சாப்பிட்டீங்கனாலே தெரியும். கேரட்டும் ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் அப்படிங்கிறப்போ ஆப்பிளில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீட்ரூட் அண்ட் கேரட்லேயும் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஜூஸ் செய்யும் பொழுது என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேடம் முக்கியம். ஸோ இது மூணையுமே நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையும் அதில் உள்ள ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் வந்து சாறு மட்டும் குடித்தோம் அப்படின்னாக்க அது வந்து அதோட ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதோட பெனிஃபிட்ஸ். இப்போ அதோட நிறைய சுகர்லாம் ஆட் பண்ணி டேஸ்ட் இல்லை, அதில் வந்து கேரட்டோட பச்சை டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் வரும். ஸோ அதனால வந்து அதை மாஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது சுகர்லாம் ஆட் பண்ணி சம்டைம்ஸ் தேங்காய்லாம் போட்டு அரைக்கிறாங்க. அப்படிலாம் போட்டு அரைச்சாங்க. தேங்காய் போட்டு அரைச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சுகர் போட்டு அரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுகரோட இனிப்பு தான் வந்து உங்க டாமினேட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ சுகர் வந்து எக்ஸஸான சுகர் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லதான்னா கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் நான் குடிக்கிறேன் டெய்லி சுகர் போட்டு அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த ஏபிசி, அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டில் உள்ள நியூட்ரியன்ஸை தாண்டி சுகர் வந்து நிறைய போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் 3 ஃப்ரூட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு வாட்டர் சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிங்கன்னா மட்டும்தான் அதோடைய டோட்டலோட அதோடைய ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிடாக்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிவரை வந்து அதை டிடாக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. கேரட்டில் வந்து விட்டமின் ஏ வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினரல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 நியூட்ரியன்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்லது வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லிவர் வந்து டிடாக்ஸ் பண்ணுங்கிறதுனால லிவரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்பிளில் விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் வந்து க்ளோ ஆகும். ஸோ அப்படிங்கிறாங்க. விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து கண் பார்வைக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மூணுமே வந்து இதை ஒன்றா சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இது மூணுமே வந்து நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அளவு சொல்றீங்க. ஆமாம், அளவு. இப்போ வந்து ஒரு 200 ml 300 ml குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து அதிலே பார்த்தீங்கன்னா நல்ல கேலரிஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. அதுவே வந்து ஒரு 200 to 300 கேலரிஸ் வரும். ஓகே. ஸோ இவ்வளோ கேலரிஸ் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடையோ ஒரு மீலோடையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது அது வந்து உங்களுக்கு எக்ஸஸ் கேலரிஸாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த ஜூஸும் குடிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஜூஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் நிறைய பேர் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் எப்படி குடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நல்லா ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதோட இந்த ஜூஸையும் சேர்த்து காணும் போது அவங்களுடைய பர் டே அந்த ஒரு மீனுடைய கேலரிஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நியூட்ரியன்ஸ் நிறையா உள்ள ஒரு 3 ப்ராடக்ட் இதில் ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம காலையில் இட்லி பொங்கலை சாப்பிட்டுட்டு இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறேன் வேறு ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னாக்கா அதனால நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து காமன் பீப்புள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் வந்து இதுதான். ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம சொன்னோம் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 சேர்த்து ஏபிசி ஜூஸ் அதை குடிக்கிறோம். அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுலாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாகவே குடிக்கலாம் சார். ஒரு நாள் ஆப்பிள் குடிக்கிறேன், ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் கேரட் குடிக்கலாம். இது ஏன் 3 மிக்ஸ் பண்ணுறாங்க சார்? இதெல்லாம் ஒரு ஃபேஷன் தான் மேடம். இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் அது மீனையும் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னா அது வந்து ஃபுல் ஃப்ரூட்டாக நீங்கள் சாப்பிட்றது தான் வந்து நல்லது. ஓகே. ஸோ அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னா அது வந்து ஃபுல் ஃப்ரூட்டாக தான் எடுக்கணும். ஓகே. இப்போ அப்போ நீங்கள் ஜூஸ் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் தான் ஜூஸ் குடிக்கலாம் பெட்டர். ஆமாம், ஜூஸ் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவரால் வந்து கடிச்சு முள்ள முடியாது, அவரால் திங்க முடியாது, அவர் பெட் ரெஸ்ட்டாக இருக்காரு, அவருக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னா அவருக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் ஏதாச்சும் கொடுக்கணும், அப்போ வந்து ஜூஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் உள்ள ஒரு ஜூஸ் தான் நிறைய கொடுப்பாங்க. சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே சார். மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பல் இருக்குது, உங்களால் கடிச்சு சாப்பிட முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆப்பிள் வந்து கடிச்சு சாப்பிட்றது தான் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஃபுல் நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் உள்ள ஃபைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். இப்போ இந்த ஏபிசி ஜூஸில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார். நீங்கள் சொன்னீங்க வெறும் ஏபிசி ஜூஸை மட்டும் அரைச்சி சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் குடிக்க சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளேவர்ஸ்க்காக மில்க்லாம் ஆட் பண்ணி குடிப்பாங்க. ஸோ மில்க் இந்த ஜூஸில் ஆட் பண்ணி குடிக்கிறதுனால ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வருமா நமக்கு? இல்லை, மில்கில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இதுவே வந்து ஒரு நல்லா வந்து டம்ப் பண்ணும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 3 மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னாக்கா அதாவது நீங்கள் ஃபைபர்லாம் எடுக்காமல் அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சஃபிஷியண்டாக ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே. ஸோ அதோட மில்க்கும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து ஓவர் டோஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து குடிக்கலாம். வெறும் அந்த ஜூஸ் மட்டும் குடிக்கிறதா குடிக்கலாம். ஓகே. இது ஈவினிங்க்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா சார்? ஆமாம், நீங்கள் அந்த குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டின்னரில் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். ஓகே. ஜூஸ் நைட்ல குடிக்கலாமா சார்? இந்த டவுட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஜூஸ் குடிக்கிறதுங்கிறது அட்வைசபிளான கிடையாது. நீங்க ஃப்ரூட் வந்து சாப்பிடலாம். ஸோ அந்த ஃப்ரூட்டா நீங்க சாப்பிடும்போது எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஓகே. நைட்டு சாப்பிடலாம். இல்லை சில பேர் சொல்லுவாங்க பிஃபோர் பெட் வந்துட்டு எந்த ஃப்ரூட்டுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வேஸ்ட், அந்த இது வந்துட்டு ஓகே ஆகாது. நீங்க எது சாப்பிட்றதா இருந்தாலும் மார்னிங் தான் எந்த ஃப்ரூட் எந்த ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் பிஃபோர் டின்னர், அதாவது ஒரு 6-7 வந்துட்டு நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானால அது ஒரு மித்தா சார்? அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வழக்கில் சொல்றது ஃபாலோ பண்ணுறது தான். பட் இதுலலாம் வந்து ஏதாச்சும் சயின்ஸ் இருக்கா, ரிசர்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறதே யார் ஃபார்ம் பண்ணாங்கன்றது தெரியாது. ஸோ அது வந்து ஒரு ஃபேஷனாக இருக்குது. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த பிஃபோர் மீல் வந்து எடுத்தீங்கன்னா நல்லது. ஒரு ஃப்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிஃபோர் மீல் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது. ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து எடுத்தால் நல்லது. ஓகேங்களா? செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பாடியில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்டு தான் நீங்கள் டின்னர் சாப்பிடுவீங்கன்னா இன்பிட்வீன் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் போகும். ஓகே.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட்டு லஞ்சுக்கு முன்னாடியோ டின்னருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அட்வைசபிள். ஓகே சார். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி சாப்பிடணும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் ரெகுலராக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு குடிச்சிருக்கேன். கேரட்டும் பீட்ரூட்டும் நான் பொரியல்ல தான் சார் சாப்பிட்டுருக்கேன். ஜூஸா வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நான் கேள்விப்படுறேன். கேரட் ஜூஸ் குடிச்சா வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேரட் ஜூஸ்லாம் குடிப்பாங்க. நீங்க சொன்னீங்க டீடாக்ஸ் பண்ணுவோம் பீட்ரூட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ டீடாக்ஸ்னு நீங்க எந்த மாதிரி சொல்றீங்க சார்? ஆக்சுவலாக டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணுது. ஓகே. ஸோ உங்கள் பிளட்டில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து யூரினாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ லிவர் வந்து ஆல்ரெடி ஒரு டிடாக்ஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ லிவரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பீட்ரூட் வந்து டிடாக்ஸ் பண்ணிடும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து சயின்டிஃபிக்காக எங்கேயாச்சும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. ஓகே. சயின்டிஃபிக்காக வந்து டிடாக்ஸ் அப்படிங்கிறதே யாரும் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. பட் இப்போ நிறைய பேர் டீடாக்ஸ் வாட்டர்னெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து லிவரை வந்து டிடாக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எதுவுமே அந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணதே இல்லை. ஸோ டிடாக்ஸ்ங்கிறது சயின்டிஃபிக்கலி வந்து ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம் கிடையாது. பாடி ஹேஸ் தர் ஓன் சிஸ்டம் ஆஃப் டிடாக்சிஃபையிங். ஓகே. ஸோ ஒரு லிவரும் சரி கிட்னியும் சரி அது வந்து டிடாக்ஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு குழந்தையா ஒருத்தன் பிறக்கும் பொழுதுலேருந்து அந்த வேலையை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அதை வந்து தனியாக வந்து டிடாக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தேவையே இல்லை. பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது இன்னைக்கு. எஸ், நீங்க இப்ப சொல்லும் போது ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா இப்ப டீடாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டீடாக்ஸ் டேப்லெட்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம தண்ணியில போட்டு வந்துட்டு குடிக்கலாம். அந்த வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா உங்க பாடி டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேர்மே வந்து இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. என் பாடி வந்து நான் டீடாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷனாக இருக்கு. ஸோ இந்த டிடாக்ஸுங்கிறது யாருமே இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து யார் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட அந்த கம்பெனி வந்து நல்ல பெனிஃபிட் அடைகிறாங்க. சரி, இப்போ நிறைய பேர் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு நான் ஒரு 1 month பிரேக் விட போறேன். என் பாடி வந்து நான் டீடாக்ஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் டீடாக்ஸ் வாட்டர் பண்றேன். அதாவது அந்த டேப்லெட்ஸ் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு தண்ணியில எலுமிச்சை பழம் புளியறதோ இல்லை மின்ட் போட்டு குடிக்கிறதோ குக்கும்பர் போட்டு குடிக்கிறது, இது வந்துட்டு டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வாட்டர் பார்த்தது கிடையாது. பட் அவங்களே வந்துட்டு மேக் பண்றாங்க வித் லெமன் குக்கும்பர். சொன்ன விஷயத்திலே பாத்தீங்கன்னா வந்து என்ன சொன்னீங்கன்னா நான் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்களே உங்களுக்கே தெரியுது நான் ட்ரிங்க்ஸ் பண்றதுனால என்னோட லிவர் வந்து நான் டேமேஜ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதை நிறுத்தினீங்கனாலே அந்த லிவருக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணிடுறீங்க. ஓகே. ஸோ அதை மீறி நீங்க எதையும் வந்து மறுபடியும் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே. நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சு அதை பண்ணி இதை பண்ணியோ வேற ஏதாச்சும் பண்ணி ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்டு ஒரு டேப்லெட் சாப்பிட்டோ அதை வந்து நீங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ட்ரிங்க்ஸை விட்டீங்கனாலே அந்த லிவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடாக்ஸ் ஆயிடும். சோ நான் அத குடிச்சிட்டு அதுக்காக இன்னொன்னு குடிக்கிறேன்னு குடிக்கல. ஓகே. ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ணாக்க லிவர் டேமேஜ் ஆகும்னா கண்டிப்பா ஆகும். அகேஷனலி எப்ப குடிச்சாலும் ஆகும். அதை சரி பண்றதுக்காக இந்த மாதிரி டீடாக்ஸ் பண்ற விஷயங்களை நம்ம பண்ண தேவையில்லை. அதை விட்டாலே போதும். நீங்க வந்து ட்ரிங்க் பண்ணும்போதே அதை வந்து டேமேஜ் பண்றீங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்றதை நிறுத்தினாலே அதை சரி பண்ணுங்க. ஸோ லிவர் வந்து ஒரு எக்ஸ்டர்னலான ஆர்கன் மேடம். ஓகே. ஒரு லங்ஸ் மாதிரியோ ஒரு ஹார்ட் மாதிரியோ அது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஜாப்லாம் கிடையாது. அது நிறைய ஜாப் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னா ஒரு லிவர் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிரும். யூஸ்வலா ஒரு ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா 1.5 kg வந்து லிவர் சைஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு 90% அவருக்கு வந்து டேமேஜ் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி 90% எடுத்துட்டீங்க. அந்த 90% கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 7 to 8 weeks பேலன்ஸ் லிவர் வந்து க்ரோ ஆயிடும். ஓகே. ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு சார். அந்த மாதிரி வந்து லிவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அது எந்த ஏஜ்லனாலும் ஆமா செல்ஃபா ரீஜெனரேட் பண்ணிக்கிற ஒரு ஆர்கன் லிவர். ஆமா. இப்போ விரல் வெட்டிட்டோம்னா விரல் வளராது. பட் லிவர் அப்படி கிடையாது. லிவர் வந்து வெட்டிட்டோம்னாலும் மறுபடியும் வளர்ந்துரும். ஓகே. அந்த 10% இருந்தா போதும் வளர்றதுக்கு. ஆனா இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற கேஸ்லாம் அந்த 10% டேமேஜ் ஆன கேஸ். டோட்டலி டேமேஜ். ஆமா. அந்த மாதிரி. சோ லிவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்கன். ஸோ அதை நீங்கள் போய் தனியாக போய் அதை வந்து சரி பண்ண வேண்டியது இல்லை. அதுவாகவே வந்து அதை வந்து டிடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதில் வர ஒரு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா தெரியும். அது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி. ஒரு ஃபில்டரில் வந்து ஒரு தண்ணி போயிட்டு வரும்போது அந்த ஃபில்டரில் வந்து அது எல்லாத்தையும் சக்கையெல்லாம் சேர்த்துரும்ல. அந்த சக்கையெல்லாம் அந்த மாதிரி சேர்க்கறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிடும்.
ஒரு மாலிகுல் ஒரு பெரிய பார்ட்டிகலாக இருக்குன்னா அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி எல்லாத்தையும் உடச்சி அதெல்லாம் வெளியேற்றிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஆர்கன் அது. ஸோ அதை நீங்கள் தனியாக போய் டிடாக்ஸ் பண்ணுறதெல்லாம் தேவையே கிடையாது, அதுவே அது பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. லிவர் வந்துட்டு வளரும் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு இன்னைக்கு தான் வந்துட்டு தெரியும். ஸோ ஏபிசி ஜூஸ்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி குடிக்கணும், ஒரு ஜூஸ் வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தேன்மொழி.